Hello folks, welcome back to Techie Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல Blaupunktல இருந்து புதுசா லான்ச் பண்ணிருக்க ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் TWS ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். Blaupunkt BTW 100 Chrome அப்படிங்கற ஒரு TWS ஒரு 2 months முன்னாடி வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. இப்போ அதோட லைட் வெர்ஷன் BTW 100 Lite வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. வெறும் 1000 ரூபாய்க்கு. சோ இந்த 1000 ரூபாய்க்கு இந்த TWS earbuds வந்து ஒர்த் இல்லையா அப்படின்றத கிளியர் கட்டா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First இதோட அன்பாக்சிங்னு பாத்தீங்க அப்படினா பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடுல இதோட மாடல் நம்பர், Blaupunktோட லோகோ, இந்த ப்ராடக்ட்டோட இமேஜ் எல்லாமே வந்து போட்டுருக்காங்க. MRP வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாக்ஸ்லயே. அண்ட் பேக் சைடுல சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே எடுத்ததுமே நமக்கு வந்து earbuds வந்து இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் ஒரு USB Type C கேபிள் வந்து கொடுத்திருந்தாங்க. ரொம்ப ஷார்ட்டான லென்த் தான். பட் ஆனா குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு அப்படினு சொல்லலாம். அதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க 2 டிஃபரண்ட் சைஸஸ்ல. சோ மொத்தமே 3 ஐட்டம் தான் இருந்துச்சு பாக்ஸ்க்குள்ள. எந்த ஒரு புக்லெட்ஸ்மே வந்து இல்ல. சோ பேப்பர் ஒர்க்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. சோ உங்களுக்கு மேனுவல் கூட நீங்க வந்து QR கோட் ஸ்கேன் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து வரும். சோ அது மூலமா நீங்க வந்து பாத்துக்கலாம். சோ இதெல்லாம் அந்த பாக்ஸ்ல இருந்த ஐட்டம். சோ அன்பாக்சிங் ரொம்பவே சிம்பிள் தான். சோ ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படினா டிசைன் ரொம்பவே சூப்பரான டிசைன் அப்படினு சொல்ல முடியாது. ரொம்பவே நார்மலான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் TWS க்கு வந்து எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் வந்து கொடுத்திருக்காங்க. பட் ஆனா மேட் ஃபினிஷ் வந்து இருக்கு. பார்க்கறப்போ பிரீமியமான லுக்லாம் வந்து இல்ல. ரொம்பவே நார்மலான லுக் தான் வந்து இருக்கு இந்த செக்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி. ஃப்ரண்ட் சைடுல Blaupunktோட லோகோ வந்து இருக்கு. சோ ஒரு LED சார்ஜிங் இண்டிகேட்டர் வந்து கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட் சைடுல. டவுன் சைடுல Type C போர்ட் வந்து இருக்கு. அண்ட் பேக் சைடுல ரீசெட் பட்டன்லாம் எதுவும் வந்து இல்ல. உள்ள வந்து earbuds கேஸ்க்குள்ள வச்சு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த earbuds ஓட டோட்டல் வெயிட்னு பாத்தீங்க அப்படினா 32 கிராம். சோ ரொம்பவே லைட் வெயிட். சில earbudsலாம் வந்து earbuds ஓட கேஸ் வந்து பயங்கர வெயிட்டா இருக்கும். earbuds வந்து லைட் வெயிட்டா இருக்கும். இது பாத்தீங்க அப்படினா கேஸும் சரி earbudsம் சரி ரெண்டுமே லைட் வெயிட்டா தான் வந்து இருக்கு. பில்ட் குவாலிட்டி அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா மெட்டீரியல் ஃபுல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக். கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கு அப்படினு சொல்லலாம். ஆகா ஓகோ அப்படினு வந்து சொல்ல முடியாது பில்ட் குவாலிட்டில. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த earbuds ஓட கம்ஃபர்ட்னு பாத்தீங்க அப்படினா ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கனால நல்ல ஒரு கம்ஃபர்ட்டபிள் ஃபீல் வந்து கொடுக்குது அப்படினே சொல்லலாம். சைஸ்மே ரொம்ப பெருசு இல்ல. இந்த Blaupunktல இருந்து மத்த earbuds நான் வந்து ரிவ்யூ பண்ணிருக்கேன். பட் அதை விட ரொம்ப குட்டி சைஸ்ல வந்து இருக்கு. சைஸும் ரொம்ப குட்டியா தான் வந்து இருக்கு. லைட் வெயிட்டா வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க லாங் டைம் வந்து earbuds வந்து யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு காதுல இருக்க ஃபீலே வந்து இல்ல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட்டபிள் ஃபீல் வந்து கொடுக்குது. காதுல வந்து சில earbudsலாம் வந்து நிக்காது. ரொம்ப லைட் வெயிட்டா பண்ணாங்க அப்படினா நம்ம ஜாகிங் பண்றப்போ வாக்கிங் பண்றப்போ அந்த மாதிரிலாம் வந்து விழுந்துரும். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இதுல வந்து இல்ல. இயர்ல பெர்ஃபெக்ட்டா வந்து செட் ஆயிடுது. சோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த earbudsக்கு ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. IP ரேட்டிங்ஸ் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. பட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் மட்டும் இருக்கு அப்படின்ற வந்து க்ளைம் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து இருக்கு. உங்க போன்ல இருக்க Google Siri வந்து இதுல வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாவே வந்து டச் கண்ட்ரோல்ஸ் தான். நீங்க ப்ளே பண்றது, பாஸ் பண்றது, நெக்ஸ்ட் சாங் போறது, ப்ரீவியஸ் சாங் வரது, இது எல்லாமே வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வச்சே நீங்க வந்து பண்ணிக்கலாம். பட்டன்ஸ் மாதிரி எதுவும் வந்து கொடுக்கல. 1000 ரூபாய்ஸ் கொடுத்திருந்தாலுமே டச் கண்ட்ரோல் கொடுத்திருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா Bluetooth வெர்ஷன் 5.3 வந்து கொடுத்திருக்காங்க. நிறைய பிரீமியம் earbudsலயே இன்ன வரைக்கும் 5.1 5.0 வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுத்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணாலுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.3 வந்து கொடுத்திருக்காங்க. கனெக்டிவிட்டி டெஸ்ட் பண்ண வரைக்கும் அப் டு 20 மீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு அப்ஸ்டக்கல்ஸ் இருந்தாலுமே கனெக்டிவிட்டில இஷ்யூவே வந்து இல்ல. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேரிங்மே வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பேரிங்மே வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து இருக்கு. வித்தின் 1 செகண்டுக்குள்ள உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிடும். நீங்க earbuds கேஸ்ல இருந்து earbuds எடுத்த 1 செகண்டுக்குள்ள போன் கூட ஆல்ரெடி பேர் அப் ஆயிருந்துச்சுனா கனெக்ட் ஆயிடும். அண்ட் ஆல்சோ கேமிங் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. லோ லேட்டன்சி மோட் தான் வந்து கேமிங் மோட் அப்படின்னு வந்து க்ளைம் பண்றாங்க. லாக் இல்லாம இருக்கு. ஆனா அந்த கேமிங் மோடும் ஆடியோ மோடுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லாத மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட் ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுல 13mm டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஹை அண்ட் மிட் சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேஸ் சவுண்ட்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப எஃபிஷியன்ட்டா வந்து இல்ல. Blaupunkt யூசுவலாவே வந்து ஒரு மினிமம் ஆடியோ குவாலிட்டி வந்து அவங்களோட டிவைசஸ்ல வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு குவாலிட்டி வந்து கிடைக்குது. ரொம்ப எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்களோட earbudsலயே பிரீமியம் செக்மெண்ட் earbuds வந்து அது கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டி வந்து இருக்கும். பேஸ் கொஞ்சம் ரிச்சான பேஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ரிச் பேஸ் வந்து இதுல வந்து மிஸ் ஆகுது. மத்தபடி ஹை அண்ட் மிட் சவுண்ட்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மைக்ரோஃபோனோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டீசன்டான மைக்ரோஃபோன் குவாலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ரிசெப்ஷன் வந்து கிடைக்குது. அதே சமயம் நம்ம கிட்ட பேசுறவங்களோட வாய்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறப்போ நாய்ஸ் இல்லாம வந்து கொடுக்குது. சோ அதுவுமே வந்து நல்லா இருக்கு. இந்த செக்மெண்ட்க்கு எக்ஸ்ட்ரா ENX டெக்னாலஜி எதுவும் வந்து யூஸ் பண்ணல. ANC வந்து இல்ல. பட் இருந்தாலும் பேசிக்கா கொடுத்திருக்க அந்த டிசைன் ஃபேக்டர்ல வர அந்த நாய்ஸ் கேன்சலேஷனும் நல்லாவே வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலா அதோட பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜிங் டைம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த earbudsக்கு எவ்வளவு பேட்டரி கெபாசிட்டி இருக்கு அப்படின்ற வந்து எங்கேயுமே வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. பட் 30 hours கான ப்ளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. 60% வால்யூம் வச்சு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 30 hours வந்து ப்ளேபேக் டைம் வந்து டோட்டலா வந்து வரும். நீங்க ஒன்ஸ் வந்து கேஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க 5 டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஈச் சார்ஜிங் வந்து உங்களுக்கு 5 to 6 hours கான பேட்டரி பேக்கப் earbudsக்கு வந்து கொடுக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா 5 டைம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்றாங்க. பட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பாத்தீங்க 5 டைம்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். நீங்க டோட்டலா ஒரு
80% வால்யூம்ல வச்சு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3.5 ஹவர்ஸ்ல இருந்து 4 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது சிங்கிள் சார்ஜ்க்கு. சோ அரௌண்ட் 20 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்குது நீங்க 80% வால்யூம்ல வச்சு கேட்கறப்போ. சோ ஒரு டீசன்டான பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த செக்மெண்ட்ல நிறைய இயர்பட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 ஹவர்ஸ்லாம் வந்து தாண்டறதே இல்ல. மினிமம் 2-2.5 ஹவர்ஸ்லயே வந்து ரொம்ப சீப்பா இருக்க நிறைய இயர்பட்ஸ் வந்து அந்த அளவுக்கு தான் வந்து பேட்டரி பேக்கப் வந்து நிக்கும். பட் இது கொஞ்சம் பெட்டரா வந்து நிக்குது. இந்த செக்மெண்ட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் பெட்டரான பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கு. அண்ட் சார்ஜிங் டைம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதுல டைப் சி போர்ட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. டைப் சி கேபிள் வச்சு சார்ஜ் பண்றப்போ ரொம்ப ஸ்பீட் எல்லாம் வந்து ஆக மாட்டேங்குது. நார்மல் ஸ்பீட்ல தான் சார்ஜ் ஆகுது. 1 hour 15 minutes வந்து எடுத்துக்குது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. கேஸ்ல இருந்து இயர்பட்ஸ் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 30 minutes வந்து எடுத்துக்குது. சோ பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜிங் டைம் பொறுத்தவரை நல்ல ஒரு டீசன்டான பேட்டரி பேக்கப் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல இருக்க கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி சூப்பரா இருக்கு, மைக்ரோஃபோன் குவாலிட்டியுமே சூப்பரா இருக்கு. பட் பேஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ரிச் பேஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து இருந்திருக்கும். சோ அது மிஸ்ஸிங். அண்ட் சார்ஜிங் டைம் பொறுத்தவரை 30 hours தான் டோட்டல் ப்ளேபேக் டைம் வந்து அவங்க கிளைம் பண்றாங்க. இருந்தாலுமே சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour 15 minutes வந்து எடுத்துக்குது. சோ இது கொஞ்சம் வந்து ஃபாஸ்டா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன். மத்தபடி எல்லாமே வந்து நல்லா இருக்கு. 1000 ரூபீஸ்க்கு வர்த் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா வர்த் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். சோ இதோட லிங்க்ஸ் கூப்பன் கோட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. இந்த இயர்பட்ஸ் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலும் கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. உங்களுக்கான ரிப்ளை கண்டிப்பா நான் வந்து பண்ணுவேன். சோ இன்னைக்கு நீங்க வீடியோ பாக்குறீங்க, இன்னைக்கே நீங்க வந்து ஒரு இயர்பட்ஸ் வந்து வாங்கணும், ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்படி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். சோ அந்த பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்து போட்டு விடுங்க. என்ன டவுட் இருந்தாலுமே உங்களுக்கு இன்ஸ்டன்டான ரிப்ளை வந்து வரும். சோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேஷன் ஃபார் டெக்கி ஃபீட் தமிழ். நன்றி.